அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உலகத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய சமாதானத்தை வைத்து போயிருக்கிறேன், சந்தோஷத்தை வைத்து போயிருக்கிறேன். ஆமாம், அது உலகம் கொடுக்குற மாதிரி அது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் எப்போவுமே கிறிஸ்துவுக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆமென். அல்ல சொல்லுவோம். அல்லேலூயா. எப்பவும் சந்தோஷமாக நாம் இருக்கணும். நாம் எப்பொழுதும் தேவனுக்குள்ளாக இருப்போம் என்று சொன்னால் நம்ம எப்படி இருப்போம்? சந்தோஷமாக இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருக்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க, சந்தோஷமாயிருக்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஓடிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஓடிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும். ஆமென், ஆமென். சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமா
வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். ஓரா காவாலா சங்கர பலவா. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே எப்பொழுதும் சந்தோஷமாயிருன்னு கத்த சொல்லுகிறார். அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தோல்வி இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் தோல்வி அடைய போதில்லை. நமக்கு ஜெயம் உண்டு. ஜெய கிறிஸ்து நம்மோடு உண்டு. கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். ஓரா காவாலா சங்கரா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். ஓராவால அந்நிய பாஷைகளை பேசி அவரோடு கூட ஆமென் ஸ்தோத்திரம். ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிற நேரம் குறைவுகள் நிறைவாகட்டும். குறைவுகள் நிறைவாகட்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்பப்படுகிற நேரம் கரங்களை தட்டி கரங்களை தட்டி நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். வியாதிகள் மேலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். வறுமை மேலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். எல்லாவற்றையும் மேலும் உலகத்தில் இருக்கிற சகல சத்துருக்களின் கிரியை மேலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். உலகத்தில் இருக்கிறவனோ நம்மில் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறவனாலே கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். மகிமை மகிமை மகிமை. ஓ ராபா லாதா ராபா முழுபலத்தோடு 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 முழுபலத்தோடு. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஜெயம் கொடுக்கிற தேவனே உமக்கு நன்றி 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 நன்றி. ஆமென். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. ஓரா மனதா ரஷகவ நக்கதர பலவ. ஆமென் ஆமென் ஹalleluya hallelujah. முழுபலத்தோடு முழுபலத்தோடு உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. உன்னோடு கூட இருக்கிறவன் நான் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னோடு கூட இருக்கிறவன் நான் அல்லவா. ஓ ஷாக்காபா, உனக்கு இருக்கிற பலத்தோடு கூட நீ போ. ஓ ராபாலா, கரங்களை தட்டி கரங்களை தட்டி முழுபலத்தோடு முழுபலத்தோடு ஆவியின் அபிஷேகத்துல நிரம்பி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல நிரம்பி. ஓ ராபாலா கபாலா ஷக்கரவல சக்கரவல விடாவல கபலவா. ஒரு விடுதலையோடு கூட ஜெயத்தோடு கூட ஓ ராபாலா ஷக்காபா. இந்த இருதயம் கலங்காது இருப்பதாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதை குறித்து நீ கலங்காதே திகையாதே என் மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya hallelujah hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். ஆமென். சஞ்சலமும் துக்கமும் ஓடி போகும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஓ ராபாலா ஷக்கபாலா துரா கண்டராபாலா துரா கபாலா. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். ஆமென் 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 ஆமென். ஓ ஷபாலா துரா கண்டராபாலா தீரா மந்தரபலா கதிரா ஷங்கனமன விரபலவா. கிருபை 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 கிருபை. ஓ ராபாலா ஷக்கபாலா தீரா கலவரா திடமன பதரா கலவலவா. ஹalleluya hallelujah hallelujah. தேவ பலம் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொள்வதாக. வியாதிகள் மாறி போவதாக. ஹalleluya. துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக. தோல்விகள் ஜெயமாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடப்பதாக. அதிசயங்கள் நடப்பதாக. வல்லமை உள்ள தேவன் வல்லமையான காரியங்களை செய்வீராக. துக்கம் சந்தோஷமாய் மாறுபடியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஓலவாலா கராதாலா ஷக்கபாலா துராமலா. ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஆமென் 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 ஆமென். ஹalleluya. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென், ஆமென், ஆமென். உன் பலவீனங்களை நான் உன்னை விட்டு நீக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. உனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஓ பாலா, கரங்களை தட்டி பெற்றுக்கொள். தேவ பலத்தை பெற்றுக்கொள். தேவ பலத்தை பெற்றுக்கொள். உன்னத பலத்தை பெற்றுக்கொள். ஹalleluya. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு. ஓ ஷகபாலா கரபாலாபா. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உன் அருகில இருக்கிறார். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, உன்னை நேசிக்கிற கிறிஸ்து உன் அருகில இருக்கிறார். அவர் பலப்படுத்த விரும்புகிறார். ஒரு பலத்தினாலே கர்த்தர் உன்னை நிரப்புவார். ஓ ஷகபா, நீ பலவீனன் அல்ல, நீ பலவீனன் அல்ல. ஆமா, பலவீனன் பலவான் என்று சொல்வானாக. பலவீனன் பலவான் என்று சொல்வானாக. நீ பலவீனன் அல்ல. இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். மகனே, மகனே, இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். ஜெய கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya. உலகத்தை ஜெயித்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. ரிகபாலா கரகரா ஷங்கபாலா தீனா ஹபரா கபாலா தீனா சந்தா. ஆமென், ஆமென், ஓலா பாகா ஷங்கபாலா பாலா. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவுக்குள் உன் குறைகள் எல்லாம் நிறைவாகும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் உடைய குறைகள் எல்லாம் நிறைவாகும். கரங்களை தட்டி வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வோம். உங்கள் குறைகள் நிறைவாகும். உடைய எந்த குறைகள் நீங்க இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், மகனே, மகனே, உன் குறைவுகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அது நிறைவாகும், பரிபூர்ணம் உண்டாகும். ஆமென். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ஷகமனந்தரவலபா. தேவ சமூகத்தில் ஒரு விஷயம் எழுந்து நிற்போமா. நம்மை பலப்படுத்துகிற தேவன். ஆமென், ஹalleluya. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. கனமழைய ஊற்றிடும்
அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அலங்கரியோ மரங்களினா எழும்பி ஜொலித்திடவே, அலங்கரியும் மரங்களினா எழும்பி ஜொலித்திடவே, தந்திடுமே கனிகளையோ நிறைவாக இப்பொழுதே, தந்திடுமே கனிகளையோ நிறைவாக இப்பொழுதே. அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. கரங்களை தட்டி முழு பலத்தோடு நம் தேவன் நமதிலே இறங்கி வந்திருக்கிறார். ஓ ரக்காவலா சக்கலவா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ நக்காவலா சக்கலவா ரீமா ஹமனா கதோரலா சக்கலவா. கரங்களை தட்டி முழு பலத்தோடு பற்றிக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றிக் கொள்ளுங்க. அந்நிய பாஷை அபிஷேகத்தை பற்றிக் கொள்ளுங்க. கிருபையை பற்றிக் கொள்ளுங்க. வரங்களை பற்றிக் கொள்ளுங்க. ஆவியின் கனிகளை பற்றிக் கொள்ளுங்க. தேவ ஞானத்தை பற்றிக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே குறைவான பாத்திரம் எல்லாம் நிரம்பி வழியும் பாத்திரமாய் மாறுவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறுவதாக. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, பரிபூர்ணமாய் நீர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய இருதயங்களை நிரப்பி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய குறைவுகளை நிறைவாக்கும்படியாக தேவன் எழுந்தருளிருக்கிறபடியாக ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுடைய குறைவுகளை நிறைவாக்குங்கப்பா. உம்மை ஆராதித்து துதித்து உம்மை மகிமைப்படுத்துகிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்று காணப்படுகிற ஆண்டவரே குறைவுகள் எல்லாம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பூர்ணமும் சம்பூர்ணமும் பரிபூர்ணமுமாய் நிறைவாய் காணப்படுவதாக. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். நன்மை செய்கிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டு எரிக்கப்படுவதாக. பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் காணப்படுகிற எல்லா அந்தகார கிரியைகளும் இருள்களும் இயேசுவின் நாமத்தினாலே அந்தமாகி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக. பலவீனங்கள், சுகவீனங்கள், ஆண்டவரே குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும். கர்த்தாவே, நீங்க பெருகணும், நாங்கள் பெருகணும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டபடி நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்து கொள்ளுமாறு இன்னைக்கு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தருடைய பாதத்திலே வந்திருக்க யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய மகிமையினால நம்முடைய குறைவுகள் எல்லாம் நினைச்சு வரவர் நிறைவாய் மாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். நம்ம நடவுயா ஒரு நாள் ஒரு குறைவு பண்ண மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட வாரத்திலே மாதத்திலே முதல் ஆராதனை நம்ம நினைச்சிருக்கிறோம், வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நம்ம நினைச்சுக்கிறோம், வாசிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10வது வசனம் நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இதுதான் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தின்படியே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்வார். சுவாசிக்கிற நல்ல சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீங்க சந்தோஷம் அடைவீங்க, நீங்க மகிழ்ச்சியை அடைவீர்கள். இன்னைக்கு உங்களுக்கு என்னெல்லாம் சஞ்சலமா தெரியுதோ, உங்களுக்கு எதெல்லாம் உபத்திரவமா தெரியுதோ, எதெல்லாம் தவிப்பாய் தெரியுதோ, எந்தெந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு கஷ்டமா தெரியுதோ, அதெல்லாம் இணைஞ்சிரும். மெதுவா போகாது. எப்படி போயிடும்? ஓடி போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா போகணும்னு சொல்லலை. நிச்சயமா அது பாருங்க, ஆண்டவர் எப்படி நம்மள எவ்வளவு பிரியமா இருக்காரு பாருங்க. ஆமா, சஞ்சலமும் தவிப்பும் போயிடும் அப்படின்னா நீங்க நினைப்பீங்க எப்போ போகும் தெரியலையே, ஒருவேளை மெதுவா போகும் உங்களுக்கு ஆக போல அப்படிலாம் இல்லை. என்ன சொல்றாங்க ஒரு வார்த்தை பாருங்க, ஓடி போகும். ஓடிப்போ, ஓடியே போயிடும். சஞ்சலமும் தவிப்பும். என்ன தவிப்பு உங்களுக்கு? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பஸ் கிடைக்கலன்னு தவிப்பு, ஆராதனைக்கு வர முடியலையே, சர்ச்சை திறக்கலையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியம் பார்க்க முடியலையே, தவிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தவிப்பு எல்லாம் இணைஞ்சிருமா? ஓடி போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சூழ்நிலை எப்படி இருக்குன்னா அதுக்கு நேர் எதிர்மாறாவே இருக்கும். எப்படி இருக்கும்? சூழ்நிலை எப்படி இருக்கும்? நேர் எதிர்மாறாவே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வாக்கு தத்துவம் நமக்குள்ள ஒரு சின்ன வெளிச்சம் போல அது பிரகாசிக்கிறதா இருக்கிறது. ஒரு சின்ன துளிர் போல அது துளிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆரம்பம் அப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கும்? துளிர் போல லேசா துளிக்கும். ஆண்டுடைய வார்த்தை எப்பவுமே அப்படிதான். லேசா நிச்சயம் சின்ன வெளிச்சம் ஏற்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நமக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா நம்பிக்கையே இருக்கு. என்ன இருக்காது? சூழ்நிலை பேப்பரை வாசிங்கன்னா மாவட்டத்தில் இத்தனை இடத்துல கொரோனா, அங்கே கொரோனா, இங்கே கொரோனான்னு நினைச்சுவாங்க. நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தருக்கு சூழ்நிலை பார்த்தா எல்லாம் எப்படி இருக்கும்? எதிரான மாதிரியே இருக்கும். ஸ்தோத்திரம். ஆமாம், நமக்கும் வந்துட்டு போல சிலருக்கு நினைப்போம். நிறைய பேருக்கு வராதவங்களுக்குலாம் என்ன ஆகுதுன்னா நமக்கும் வந்துட்டோம், கொஞ்சம் இருமிட்டா போதும், சளி வந்துட்டு என்ன ஆகிட்டு வந்திருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள்ளா இருக்கிறவன் பெரியவன். வெள்ளச்சலும் ஹல்லேலூயா. சஞ்சலம் தவிப்பு இதெல்லாம் அணிஞ்சிருமா? ஓடியே போயிருமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளுக்கு முன்னால இப்போ ஒன்றும் இல்லாதது போல ஒரு நம்பிக்கையும் இல்லை. மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. நிஜல கொரோனாக்கு மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. ஒரு சிலர் சொல்றாங்க அது கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஒரு சிலர் 10 வருஷம் ஆகுங்க, 5 வருஷம் ஆகுங்க. நம்பிக்கை மருந்து மேலதான் நம்பிக்கை என்ன கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, பிபிக்கு இந்த பாக்கெட்டில் போகிற மருந்து, சுகருக்கு இந்த பாக்கெட்டில் மருந்து, எல்லாம் மருந்தாக இருந்தது. ஆனால் கொரோனாக்கு நிச்சயில கேட்போம் மருந்து இல்லை. மருந்து இல்லாமல் அப்போ தேவனை நம்ம சார்ந்து கொடுக்கணும். மருந்தை காட்டிலும் இயேசு பெரியவர். நம்ம விசுவாசிக்கு நல்ல சொல்லுவோம். அல்லையா? மருந்துக்காக நம்ம எதிரி இல்லை, மருந்தை விட இயேசு பெரியவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமை உண்டாவதாக. நமக்கு முன்பாக ஒன்றுமே இல்லாதது போல தோன்றினாலும் தேவன் நமக்கு ஒரு நம்பிக்கையை செய்கிறார். அவர் வார்த்தையின் மூலமாய் நமக்கு அவர் கொடுக்கிறார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் முழுக்க நீங்க வீட்டில் போய் வாசி பாருங்க. 10 வசனம் தான் அதில் இருக்கு.
அந்த ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல எத்தனை வசனம் இருக்கு? 35ஆம் அதிகாரத்துல 10 வசனம் தான் இருக்கு. இந்த 10 வசனமும் நம்பிக்கை துளிர்க்கக்கூடியதா. எப்படி நம்பிக்கை? ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை இல்லை, வறண்டது. இந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க, ஏசாயா 35:1 வாசிக்கிறேன். வனாந்தரமும், என்னது? வனாந்தரமும் வறண்ட நிலம், வறண்டு போன நிலம் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். எங்க வீட்டுல பூ வச்சாலே வர மாட்டேங்குது உங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொட்டியில பூ வச்சாலே நீங்க மாட்டுக்கு ஓகே கிடையாது, வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ரோஜா பூ வைக்கணும்னு வைப்பாங்க, வேற ஏதாவது பூ வந்துருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டுல கூட வச்சா பூ மாட்டுக்கு வர மாட்டேங்க. எங்க சொல்லப்படுது? வனாந்தரத்துல, வனாந்தரத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, வறண்ட நிலத்துல, பாலைவனம், ஏரியா, அதுல கொண்டு தேவன் நினைச்சுதாரா அந்த பூவை பூக்க பண்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, ஒண்ணு இல்லை, ஏதோ முடிஞ்சு போச்சு. என்னாயிட்டு? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிட்டு, ஒன்றும் இல்லை, நத்திங். நம்முடைய நினைப்பு எப்படி இருக்கும்? பிசா தெரிஞ்சுமா? ஒண்ணுமே இல்லப்பா, அவனுக்கு எல்லாம் என்னாயிட்டு? முடிஞ்சு போயிடுச்சு. எல்லாம் நத்திங் சொல்றதுதான் யாருடைய வேலை? பிசாச வேலை. ஆமா, ஆனா சம்திங் இருக்குன்னு சொல்றதுதான் யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை. ஒரு எல்லாம் சொல்றோம். அவன் இல்லைன்னு சொல்றவன் பிசாசோட வேலை. இருக்குதுன்னு சொல்றதுதான் கர்த்தருடைய வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இங்க வறண்ட நிலம், வனாந்தரம், அது நிச்சயமா கடு வெளி கழித்து புஷ்பத்தை போல நிச்சயமா செழிக்குமா. உங்க வாழ்க்கை எப்படி செழிக்குமா? புஷ்பத்தை போல, ரோஜா பூவை போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புஷ்பத்தை போல உங்க வாழ்க்கை என்ன செய்யும்? செழிக்கும். உங்க குடும்பம் என்ன செய்யும்? செழிக்கும். உங்க ஊழியம் செழிக்கும். ஜீவியம் செழிக்கும். புஷ்பம், புஷ்பம் எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், வாசமா இருக்கும். ரோஜா பூ இயேசுவுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கு. சாரோனின் ரோஜா. நம்ம நல்லபடியா, நம்ம யாரு? ஏசப்பா யாரு? சாரோனின் ரோஜா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, அந்த வாசனை நீங்க பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, நல்ல வாசனையாகவும் இருப்பீங்க. எப்படி? உங்களை குறித்து கேள்விப்படுறாங்க நினைச்சுவாங்க, நல்ல காரியங்கள் நினைச்சுவாங்க, உங்களை பத்தி சொல்லுவாங்க. வாசனை, வாசனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புஷ்பத்தை போல நீங்க செழிப்பீங்க. ஆனா நீங்க சொல்லுவீங்க, இப்ப இருக்கிற சூழ்நிலை ஒரு செடியுமே இலையுமே வராதது போல இருக்கு, ஒன்றும் இல்லை, ஒண்ணுமே இல்லையே, இதுல இருந்து எப்படி புஷ்பத்தை போல செழிக்கும்னா, நீங்க ஆண்டோடைய வசனத்தை, வார்த்தையை விசுவாசித்தீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் செய்வார். ரெல்லச்சலுமா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லிபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நடக்கணும் என்ன செய்யணுமா? அதுக்கு கீழே சொல்லப்பட்டிருக்கு 3வது வசனத்துல, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தள்ளாடு முழங்கால்களை பலப்படுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்க, தள்ளாடு முழங்காலை பலப்படுத்துங்க. உடனே எங்க நினைச்சுவாங்க ஒரு சிலர், அப்போ நம்மள ஆண்டு ஜிம்முக்கு போக சொல்றாரு உங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, எக்ஸசைஸ் பண்ண சொல்றாரு உங்களுக்கு. நம்ம நல்லா கை கெடிஞ்சணும். ஆமா, அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கீங்க. மேலோட்டமா வாசிச்சா எப்படி இருக்கும்? மாம்ச கண்களுக்கு எப்படி இருக்கும்? தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். உடனே நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் உங்களுக்கு கைக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தள்ளாடு முழங்கால்களை உறுதிப்படுத்துங்க. அப்போ நல்லா வாக்கிங் ஜாக்கிங் போகணும் உங்களுக்கு. அப்படிலாம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஆவிக்குரிய பயிற்சி. பாருங்க, மோசே சத்துருக்கள் மத்தியில் யுத்தம் நடக்கும்போது தன் கையை உயர்த்தி இருந்த பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் ஜெயிச்சாங்க. நம்ம நல்லையா, அவங்க கை தளர்ந்து போன உடனே நினைச்சாங்க, அவங்க தோத்து போக ஆரம்பிச்சாங்க. நம்ம கை எப்பவுமே ஆண்டவரை நோக்கி உயர்ந்திருக்கு. நம்ம நல்லையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு முழங்கால் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவா நீங்க தனி ஜெபங்கள்ல ஜெபம் பண்ணோன்னே அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ற கையை உயர்த்தி ஜெபம் நினைச்சணும். தனி ஜெபங்களில் கூடி வரும்போது கைகளை உயர்த்தி நினைச்சணும், ஜெபம் பண்ணணும். கைகளை உயர்த்தி துதிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் பாட்டு படிக்கீங்க அப்படின்னா அப்படியே சும்மா படிக்கிறது இல்லை, கையை நல்லா தட்டணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கை நினைச்சணும், உயர்த்தப்பட வேண்டும். நீங்க உங்க மனதை சரியாய் தேவனுடைய துதிக்குள்ளாக செலுத்தினீங்கன்னா, அவருடைய மகிமைக்குள்ள செலுத்திங்கன்னா கை உயரும். என்ன செய்யும்? உயரும். கையை கட்டிக்கிட்டு இப்படியே உட்கார்ந்து ட்ராடிஷனல் அப்படியே உட்கார்ந்து ஆமேன் ஆமேன் போறதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவ ஜீவன் அப்படிங்கிறது கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கைகளை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தணும், கைகளை உயர்த்தணும். அப்பதான் அந்த கை என்ன செய்யும்? திடப்படும், பலப்படும்.
நல்ல சொல்லுமே ஹல்லேலூயா. நீங்க வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் அது உங்களுக்கு எப்போ அவங்களுக்கு ஆண்டவர் ஆதியானவர் எழுதுவார், அப்போ முட்டங்கால் போட்டு கையை மட்டும் உயர்த்தி ஒரு 100 சோதரம் ஏசப்பா ஒரு சோதரம் கையை உயர்த்திட்டீங்கன்னா ஒரு 50 சோதரத்துல கையை எழுதியும் கீழே இறங்கும். ஆமாம், அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. கையை உயர்த்தி நீங்கள் ஆராதித்து துதித்து ஜெபிச்சு பாருங்க, புஷ்பத்தை போல செழிக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், சஞ்சலம் தவிப்பணிஞ்சிரும், ஓடி ஒரு மாற்றம் வரும். மாற்றம் என்ன செய்யும்? ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கையை அசைச்சு ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, உயர்த்தி கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. இது கிறிஸ்தவ ஜீவியத்துல உள்ள ஒரு பிராக்டிஸ். இது நிறைய இப்ப வர்ற காலங்கள் என்ன ஆயிட்டு, முழங்கால் போடுறது அது இல்லாமே போயிட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கை தட்டுனா அவமானம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கையை உயர்த்தி ஆராதிச்சா அது அசிங்கமா கேவலமா நினைக்கிறாங்க. நம்ம ஏதோ பைத்தியக்காரனை போல பார்க்கக்கூடிய சூழ்நிலை. அப்படி இல்லை. கிறிஸ்தவ ஜீவியத்துல கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதும், கைகளை தட்டி கர்த்தரை கனப்படுத்துகிறதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் முழங்கால் படியிடுகிறதும், தான விழுந்து கிடக்கிறதும், அது தேவனுடைய சமூகத்தில் நமக்கு அடையாளமா இருக்கு. விசுவாசிக்கிறவர் எல்லாம் சொல்லுவோம் ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழங்கால் போடணும், முழங்கால் நினைச்சணும் போடணும். முழங்கால் போட முடியாதுன்னு நீங்கள் நினைக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் நினைச்சணும் கொஞ்சமாவது ட்ரை பண்ணி பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ முடியுதோ எந்திரிச்சு கொஞ்சம். முதல்ல பார்த்தீங்கன்னா முழங்காலை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு 5-10 செகண்ட்ஸ் கூட போட முடியாது, வலிக்கிற மாதிரி இருக்கும். சரி, இன்னைக்கு நீங்கள் ஒரு 30 நிமிஷம் போட்டிருந்தா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. உண்மையில சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஊழியக்காரர்கள்லாம் 1 மணி நேரம் முழங்கால அப்படியே நின்று செபிக்கிறவங்க இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க முழங்கால தேவனுடைய பிள்ளைகளுக்கு அங்கே பரவத்தில் போன உடனே முதல் செக்கு பிசிக்கல் செக்கு என்ன நடக்குமா, முட்டைக்கான தான் பார்ப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே தழும்பு இருக்கணும், நினைஞ்சதும் தழும்பு இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நல்லா ரெகுலராக ஒரு 1 ஹவர் டெய்லி முட்டங்கால் போட்டு ஜெபிக்கிறவங்களா இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க தழும்பு அணிஞ்சிடும், முட்டங்காலில் வந்துடும். இதெல்லாம் பேசினா நிறைய வந்து பிடிக்காது. என்ன பேச நினைச்சது அது உங்கள் அனுபவம், என்ன ஆண்டு வேறு மாதிரி நடத்துவாருமாங்க. அப்படிலாம் கிடையாது. பரலோகத்துக்கு போகிறதுக்கு முழங்கால் மட்டும்தான் அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி துதிக்கிறது தான் அனுபவம். விசுவாசிக்கிறவர் எல்லாம் சொல்லுவோம் ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இது வந்து ஒரு பேசிக் ப்ராக்டிஸ், ஒரு அடிப்படையான காரியம். இது ஜெபம் பண்ண கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, நல்ல கையை உயர்த்தி துதிங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு செய்யறோம்? தேவனுக்கு செய்யணும். நம்ம நல்ல சொல்லுமா ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனை மாநாடுகளில் கொடிகளை பிடிச்சி அசைச்சிட்டு போறாங்க கட்சிகளில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கை வலிக்காம அசைச்சிட்டு போறாங்களே. நம்ம ஆண்டவருக்காக அந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் தனி ஜெபங்களிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு வெக்கமா இருந்தாலும் தனி ஜெபங்களில் அறைய கூட்டிட்டு எங்கே தனி ஜெபம் யார் பண்ணுறான்னு கேட்குறீங்களோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஜெபம் பூரா டிவி முன்னால் தான் ஜெபம். என்ன ஜெபம்? டிவி முன்னால் போய் உட்காந்துடணும், காலையில் உட்காந்துடணும், மாறி ஜெபமாக வந்துட்டு இருக்கும். டிவிலே உட்காந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்படி ஒரு வாரம் படுத்துங்கிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லை, டிவியில் பார்க்குற ஜெபம் வந்து ஒருவேளை உங்களுக்கு பின்னால் நீங்கள் போகாமல் இருக்கிறதுக்கு உதவி செய்யலாம். ஆனால் நீங்கள் தனியாக நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னால் இல்லை ஒரு தனி நேரத்தில் தனி ஜெபத்தை கர்த்தர் மிக 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 விரும்புகிறார். உங்களை தனியாக சந்திக்க அவர் விரும்புகிறார். டிவி முன்னால் உங்களை சந்திக்கிறதை காட்டிலும் உங்களை தனியாக சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனியாக உங்களை பலப்படுத்த விரும்புகிறார், தனியாக உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ டிவி பெட்டி மேலே முழங்கால் போட முடியாது. தண்ணி ஜெபங்கள் தான் நினைச்சிருந்தீங்க. முழங்கால் போட்டு அழுது நம்ம நினைச்சதும் ஜெபிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நம் முழங்கால்களை நம்ம பலப்படுத்துகிற முழங்கால்கள் பலப்படுத்தப்பட்டு கைகள் உயர்த்தப்பட்டு கைகள் தடப்படும் பொழுது புஷ்பத்தை போல எல்லா காரியங்களும் என்ன செய்யும்? செழிக்கும். விசுவாசிக்கிறவர் எல்லாம் சொல்லுமே ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒண்ணுமே இல்லை, முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற காரியத்தில் இருந்து தேவன் கைகளை உயர்த்துறது மூலமாய் முழங்கால் போடுவதன் மூலமாக காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். விசுவாசிக்கிறவர் எல்லாம் சொல்லுவோம் ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் கூட பாருங்க, நாம கர்த்தருக்கு பொறுமையாய் காத்திருக்கிறது மூலமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்ம ஜெபங்களை அவர் என்ன செய்கிறார்? அவர் கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு பொறுமை வேணும். என்ன வேணும்? பொறுமையாக இருக்கணும். ஒன்றுமில்லாமல் இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சக்கூடாது, நம்ம கவலைப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம நினைச்சணும் பொறுமையாய் காத்திருந்தால் அவர் ஒரு நேரம் வச்சிருப்பார். அந்த நேரத்தில் கர்த்தர் காரியங்களை நிச்சயமாக அவர் நடத்திப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, சிம்சோன் அவன் கையில் ஒன்றுமே இல்லை. அவன் கையில்
ஒண்ணுமே இல்லை. திடீர்னு சிங்கம் வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால அவன் நிரப்பப்பட்ட பொழுது இந்த சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல நினைச்சாங்க கிழித்து போட்டுட்டான். அவன் கையில என்ன இல்லை? ஒண்ணுமே இல்லை. கையில எந்த ஒரு ஆயுதமோ எதுவுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இப்போ உங்கள்கிட்ட நீ நினைக்கலாம், நமக்கு எதிராக நமக்கு முன்பாக நம்பிக்கையாய் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலமாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தேவ வல்லமை விஷயம் உங்களை அது நிரப்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரும்பாலும் வேத புத்தகத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்றும் இல்லாததிலிருந்து தான் கர்த்தர் நினைச்சுதான் உருவாக்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நினைச்சுவாங்க, யார்கிட்ட கேட்டாலும் இது அவ்வளவுதான், இது ஒண்ணுமே நினைச்சாது ஆகாது, இது சுகமாகாது வியாதி, இந்த கடன் பிரச்சனை தீராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல இவன் மனம் திரும்ப மாட்டான். சிலரை குறித்து நினைப்பாங்க, இவன் ஒரு நாள் நினைக்க மாட்டான், இவன் ரசிக்கப்படவே மாட்டான்ப்பா, எவ்வளவோ சத்தியம் சொல்லியாச்சு, நினைச்சல நம்பிக்கையே போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் மனம் திரும்பவே மாட்டான் அப்படின்னு யாரை நினைச்சிருக்கீங்களோ அவங்க 2020 ரசிக்கப்பட்டுருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுவாங்க, அந்த மலரை போல புஷ்பத்தை போல நினைச்சிருவாங்க, மலர்ந்துருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அவன் வியாதி சுகமே ஆகாது, இந்த வியாதி அவ்வளவுதான், இந்த மாத்திரை வாழ்க்கை முழுக்க சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. டாக்டர் நினைச்சுவாங்க, இந்த மாத்திரை மருந்த வாழ்நாள் முழுக்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்க அதை சாப்பிட்டுட்டே இருப்பீங்க, இது சுகமே ஆகாது ஆகாது. அப்படி இல்லை, தேவன் அந்த வியாதியும் சுகமாக்குவார். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நம்முடைய வார்த்தைகளில் விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம காணப்படணும். கர்த்தர் நமக்கு ஏதாவது காரியங்களை நடப்பிப்பா செய்வா என்று சொல்லி நாம் நினைச்சணும். விசுவாசி வியாதிகளை குணமாக்குவார், ரட்சிப்பார், நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை அவர் மாற்றி போடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். விசுவாசிகள் ஒண்ணுமே விசுவாசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைனாலும் விசுவாசிகள். மோசே செங்கடல் முன்னால் நிற்கும் போது லட்ச ஜனங்களோடு கூட அவனுக்கு ஒரு நம்பிக்கையுமே இல்லை. பாருங்க, முன்னால கடல் நோக்கி லட்சம் பேரை கொண்டு போனால் என்ன ஆயிடுவாங்க? உள்ள முங்கி மறித்து போடுவாங்க. இந்த பக்கம் மலை, ரெண்டு பக்கம் சூழ்ந்து மலை மேலே ஏற அவ்வளோ பேர் லட்சக்கணக்கான ஜனங்கள் ஏறினா கீழே விழுந்து மறித்து போவாங்க. மலை மேலேயும் ஏற முடியாது. சிறு பிள்ளைகள், ஆடு மாடு எல்லாத்தோடு அவன் பயணித்து கொண்டிருக்கிறாங்க. சாதி லட்ச இஸ்ரேல் ஜனங்கள். பின்னால் பார்வோன் சேனை நெருக்கி வருகிறது. பின்னால் திரும்பி போய் அவங்கள்ட்ட யுத்தம் பண்ண என்ன ஆயிடுவாங்க? ஒரு வாய்ப்புமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒண்ணுமே இல்லை. அவன் நினைச்சு பார்த்துருப்பானா, அவன் கையில ஒரு செங்கோல் இருக்கு, இந்த செங்கோலை நீட்ட சொல்லி ஆண்டவர் கடந்த ரெண்டா பிரிச்சுவாருன்னு மோசைக்கு தெரியுமா? தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியுமா? கர்த்தர் ஒருத்தருக்கு தான் தெரியும். உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் ஆண்டவருங்கிறது ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியும். ஒரு நல்ல சொல்லுங்க. அடைக்கப்பட்ட சூழ்நிலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனை, மூச்சு விட முடியல, எப்படி தீரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா உங்களுக்கு எப்படி அது தீரப்போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. சுற்றி இருக்கிறவங்க நினைச்சிருவாங்க, தீராது, உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு எது செஞ்சாது தீராது, உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இந்த வியாதி சுகமாகுது, நெகட்டிவாக சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருக்கு மாத்திரம் தெரியும் அந்த பிரச்சனை எப்படி தீர போகுது என்று சொல்லி. நிறைய சொல்லுவான். அல்லேலூயா. அவன் கையில் வைத்திருந்த அந்த கோல், செங்கோலை கொண்டு என்ன பண்ணாவன்? அவன் நீட்டினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீட்ட சொன்னார். ஆண்டவர் அதை நீட்டு. அவன் நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டான். இந்த சின்ன கோலை நீட்டினா அவ்வளோ பெரிய கடல் என்ன செய்யுமா, பழக்கமா, அப்படிலாம் நம்பிக்கை கிடையாது. ஆண்டவர் என்னன்னாங்க, சாதாரணமான காரியத்தை செய்ய சொன்னார். செங்கடல் ரெண்டா பிளந்து. அங்கே நல்லபடியா இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் வழி நடத்தி செங்கடல் வழியாக கடந்து போக பண்ணினார். நல்லா சொல்லுவாங்க. நெருக்கப்பட்ட சூழ்நிலை, சஞ்சலம், தவிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமை உண்டாவதாக. அவர் வாசல்களை திறப்பார். உனக்கான ஒரு பாதை வச்சிருப்பார். நீ நினைக்கிற மாதிரி இது இருக்காது. நீ நினைக்கிற மாதிரி இருக்காது. உன்னை குறித்து மற்றவங்க நினைக்கிற மாதிரி இருக்காது. அது வித்தியாசமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரமிப்பா இருக்கும், அதிசயமா இருக்கும். நீ நினைப்பா இந்த பிரச்சனை இதனாலதான் உங்களுக்கு பிரச்சனை தீரும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லை. கர்த்தர் வேற திட்டம் வச்சிருப்பா. விசுவாசிக்கிறவர் நல்ல சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமை உண்டாவதாக. பாருங்க, எலியா அவனுடைய ஊழியக்காரர் போய் சொல்றான், மேகம் இருக்கா பாருன்னு சொல்றான். போய் பார்த்துன்னு சொல்றான். ஒன்றுமே இல்லை. என்ன சொல்றான்? சொல்ற வார்த்தை என்ன சொல்றான்? ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா 1 ராஜாக்கள் 18:43 அந்த காரியம் இருக்கு. தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திரத்தின் முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். அவன் என்ன போட்டு கொடுக்குறான்? ஒண்ணுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் உங்கள்கிட்ட நீங்க இது கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? ஒண்ணுமே இல்லை. பிரச்சனை தீர்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் நீ இன்னும் 7 தரம் போய் பாருன்றான். இதுதான் விசுவாசம். என்னது? இதுதான் ஆண்டவர் அவனுக்கு சொல்லியிருக்கிறார். செய்வேன்னு சொல்லியிருக்கிறார்.
அப்போ சொல்றாரு 7 தரம் போயிடுச்சு. உனக்கு விசுவாசம் குறையா இருக்கு, எனக்கு எளியாக்கு விசுவாசம் இருக்கு, ஆனா வேலைக்காரனுக்கு என்ன விசுவாசம் இல்லை. அப்போ ஒரு நேரம் அவனுக்கு காணாது, நீ 7 டைம் போ அப்படின்னு எக்ஸசைஸ் யாருக்காக கொடுக்குறாருன்னா அந்த ஊழியக்காரனுக்காக தான் கொடுக்குறாரு. அவன் 7 நேரம் போயிட்டு அவன் ஒண்ணுமே சொல்றான். அவன் சொல்றான் ஒண்ணுமே இல்லை, சமுத்திர நோக்கி பார்க்கறேன் அங்க ஒண்ணுமே இல்லை. 7வது நேரம் என்ன ஆயிட்டு உள்ளங்கை அளவு. அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். அவனுக்கு தெரியுமா வேலைக்காரனுக்கு, அவன் ஒரு சமுத்திரத்துல இருந்து அப்படியே மழை அப்படியே தண்ணியா வந்துருமான்னு நினைச்சிருப்பான், என்ன ஏதுன்னு தெரியாது. ஆனால் பாரு, அவன் உள்ளங்கை அளவுக்கு மேகம். உடனே அவன் நினைச்சிருப்பான் உள்ளங்கை அளவு மேகம் வந்திருக்கு, இதை கொண்டு என்ன செய்ய முடியும்னு நினைச்சிருப்பான். ஆனா இவன் என்ன சொல்றான், நீ தேரை போட்டு பெருமழையின் இறைச்சல் கேட்க முடியும். விசுவாசம் நல்ல சொல்லலையா? உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, ஒரு பெரும் மலையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது. அவன் நல்லவையா விசுவாசம் பாக்கியவன். அவன் நல்ல சொல்லலையா? ஒரு உள்ளங்கையை போல மேகம் இன்னைக்கு எழும்ப ஆண்டவர் உதவி செய்வோம். நீங்க வார்த்தையை விசுவாசிச்சா உள்ளங்கை அளவுக்கு மேகம் மெதுவா எழும்பும். நீ அதை உறுதியா பற்றிக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரும் மலையின் இறைச்சல் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பூமிக்குரிய ஜீவியத்திலும் கேட்கப்படுகிறது. அது பெரும் மலையா இருக்கும், ஆசீர்வாதமான மலையா இருக்கும். நீ நினைக்கிற மாதிரி இருக்காது. நீ நினைக்க அவங்க இல்லை, அவ்வளவுதான் இப்படியே தான் போயிட்டு இருக்கும், அவங்க சொல்ற மாதிரி தான் நடக்கும், இவங்க சொல்றாங்க அப்படிலாம் இல்ல. உன்னுடைய தேவன் பெரும் மலையின் இறைச்சலை உன்னுடைய வாழ்க்கையில, உன் குடும்பத்திலே, ஜீவியத்திலே, ஊழியத்திலே செய்ய ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நல்ல சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒண்ணுமில்லாதிலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தர வழிகளே ஆறுகளையும் உண்டாக்குவேன். புதிய காரியங்களை செய்வன் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நினைச்சு வச்சிருக்கிற காரியம் அல்ல, இப்படிதான் என் பிரச்சனை தீரும், இப்படிதான் எனக்கு ஒரு வழிவாசல் தரணும் நீங்க நினைச்சு வச்சிருக்கலாம். அப்படி அல்ல. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய பிரச்சனைகள் தீர்றதுக்கு இப்படிதான் வந்து என் பிள்ளை பெரிய பிள்ளையாகி வேலைக்கு சேர்ந்து அப்புறம் வந்து எனக்கு என் குடும்பத்தை அவங்க என்ன கவனிப்பாங்க, இப்படிலாம் நீங்க பிளான் போட்டு வச்சிருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், புதிய காரியத்தை செய்யும். அந்த நடுமையா நம்ம விசுவாசிக்கிற ஒரு நல்ல சொல்லுமே நடுமையா. இந்த வார்த்தையை எவ்வளவாய் நம்ம விசுவாசிக்கிறோமோ அவ்வளவா இது நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை தவிர நம்ம வேற எதையும் அதிகமா விசுவாசிக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்றா இருக்கிறது. இந்த வார்த்தையை நாம எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஜெயம். நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, புதிய காரியத்தை அவர் செய்வோம். அது நம்முடைய சிந்தனையில தோணாது. நம்ம எங்கேயுமே பார்த்துருக்கவும் மாட்டோம். யாருக்கும் இப்படி நடந்தது அப்படி நடந்ததுதான் பார்த்துருக்கவே மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அது செய்வான். அதுக்கு நமக்கு என்ன வேணும்? பொறுமையா காத்திருக்கணும். என்ன செய்யணும்? புதிய காரியத்தை அவர் செய்வார், நாம பொறுமையா காத்திருக்கணும். நாம ஏதோ ஒரு புதுமையான காரியத்தை செய்ய நினைக்கக்கூடாது. முயற்சி, புதுமையான காரியம், புதிய லோனு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புது மருந்து, இப்படிலாம் கண்டுபிடிக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொறுமையா நினைக்கணும். காத்திருந்தா புதிய காரியங்களை கர்த்தர் என்ன செய்வாருங்க செய்வார். பலத்த கரத்தில் நம்ம என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்க. அடங்கி இருக்கணும். வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கணும். அவர் சொன்னதுதான். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போனா ஓடி போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ என்ன செய்யணும்? அமைதியா உட்கார்ந்து இருக்கணும். அவருடைய பலத்த கரங்கிறது அவருடைய வார்த்தை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைக்குள்ள நம்ம நினைச்சிருக்கணும், அடங்கி இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்கிறது எப்படி? அவருடைய வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொறுமையா இருக்கணும். நினைச்சணும் பொறுமை. இன்னைக்கு கேட்டா நாளைக்கு உடனே நினைச்சணும் ஃபாஸ்ட் ஃபுட் இப்படி போட்டு எடுத்தா நினைச்சணும் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி வந்துடணும்னு சொன்னா அது வந்து நமக்கு தங்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அந்த ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு இருக்கும் சம்பூர்ணமா இருக்கும். துவக்கம் வந்து பாத்தீங்கன்னா அற்பமா இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம முடிவு எப்படி இருக்கும்? கர்த்தருடைய காரியம் சம்பூர்ணமாக. உலகத்தோட காரியம் அப்படி இல்லை. துவக்கம் அப்படி இருக்கும், ஆடம்பரமாகவும் ஆர்ப்பாட்டமாகவும் ஆர்ப்பரிப்பாகவும் இருக்கும். ஆனா முடிவு எப்படி இருக்கும்? ஒண்ணுமே இல்லாமல் போயிடும். இது உலகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவனுடைய காரியம் அற்பமாய் துவக்கம் அற்பமாய் ஆரம்பிக்கும். ஆனா முடிவு இருக்கும் சம்பூர்ணமா இருக்கும். விசுவாசிக்கிற ஒரு நல்ல சொல்லுமே அல்லையா? கர்த்தருக்கு மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்ம கர்த்தருக்கு பொறுமையாய் காத்திருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க உங்க பொறுமையா நீங்க காத்திருந்தா
உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குமா? நல்ல நிலத்துக்கு ஒப்பா இருக்கும். நல்லா கவனிங்க, யாரெல்லாம் பொறுமையாக இருக்கிறாங்களோ அவங்க இருதயம் எப்படிப்பட்டது? நல்ல நிலம். 30, 60, 100 நினைச்சையும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், பல நினைச்சையும் கொடுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொறுமை இல்லைன்னா அது எப்படி நிலமாயிருது? கட்பாறை நிலமாயிருது, வலிவோர நிலமாயிருது, முச்செடி நிலமா மாறிடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம பொறுமையா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமானபடி இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்போ நம்ம தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது காதுல கேட்கறோம்ல வார்த்தை. இப்ப வசனம் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, தேவ ஊழியர்கள் மூலமாய் தேவன் உங்களுடையதார் பேசுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவன் எங்களுக்கு கொடுக்குற ஊழியர்கள் கொடுக்குற வார்த்தையை நாங்கள் வாங்கி நினைச்சுவோம். இது பேர் தூது. பேர் என்னது? தூது. தேவ தூது. இந்த பிரசங்கத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? தேவ. இன்னைக்கு தூது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தேவ தூது. தூது, ஒரு தூது. அப்ப அந்த தூதை நீங்க அலட்சியம் பண்ணாமல் நினைச்சணும், ரிசீவ் பண்ணி நினைச்சுக்கணும், வாங்கி வச்சுக்கணும். நினைச்சணும், வார்த்தையை வாங்கி வச்சுக்கணும். ஆமாம், இதுதான் அன்னைக்கு பேசுனாங்க, அன்னைக்கு இன்னும் இன்னைக்கு பேசுறாங்கன்னா உறுதிப்படுத்துறாருன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 லட்சம் ரூபாய் நான் பேசிக்கிட்டு ஒருவேளை 4 நாளைக்கு முன்னாடி வேற யாராவது பேசியிருந்தா நீங்கள் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. உங்களுக்கு ஆண்டவரை உறுதிப்படுத்திட்டாருன்னு அர்த்தம். ஒரு எச்சரிக்கிறாரு, அவரு சொல்லிட்டாரு, இவரு இதே சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னா இல்லை, எச்சரிக்கையாருன்னு அர்த்தம். அது உறுதிப்படுத்துறாரு. வார்த்தை உறுதிப்படுத்துறதுக்கு 2 நேரமும் 3 நேரமும் 7 நேரமும் கூட ஆண்டவர் பேசுவோம். ஒரே வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்காக உறுதி இல்லாம அப்படியே இருக்கிற போது 1க்கு 2 நேரம் பேசுவார், 3 நேரம் பேசுவார், சில நேரங்கள்ல 7 நேரமும் கூட நினைஞ்சிருவாங்க. ஆவியானவர் பேசுவார். விசுவாசிக்கிறவர் நல்ல சொல்லுங்க, நம்பியா. அப்போ நம்ம அந்த வார்த்தையை வாங்கி வச்சுக்கிட்டு இருதயத்துல காத்துக்கொள்ளணும். இருதயத்தில் நினைச்சணும், காத்துக்கொள்ளணும். மறந்து போகக்கூடாது. வார்த்தை நினைச்சக்கூடாது, மறந்து போகவே கூடாது. மறந்துட்டாலே என்ன ஆயிடுச்சு? அது வேலைக்கு வேண்டாச்சு போயிட்டு. காத்து கொள்ளணும். மகனே, என் போதகத்தை மறவாதே. மறக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மறந்துட்டோம் அப்படின்னாச்சுன்னா, வேதத்தை நீ மறந்தா உன் பிள்ளைகளை அவர் ஆண்டவர் மறந்துடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வார்த்தையை நினைச்சக்கூடாது, மறக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ அது வார்த்தை உங்களுக்கு மறக்காம இருக்கும்? எப்போ ஒரு காரியம் நமக்கு மறக்காம இருக்கும் தெரியுமா? இப்போ நமக்கு எது மறக்காம இருக்குன்னா, எது முக்கியமானதோ அது மறக்காது. என்ன மறக்காது? முக்கியம் எதுவோ அது மறக்க. மத்தியானம் சாப்பிடலாம், அது முக்கியமானது. உங்களுக்கு ஒரு நாள் மறக்குமா? மறந்துட்டேன், மறந்து சாப்பிடாம போயிட்டு நைட் ஆகிட்டு அப்படி யாராவது சொல்லுவீங்களா? சொல்லவே மாட்டேன். ஏன்னா மத்தியானம் ஆனால் சாப்பிடணும், நைட்டு சாப்பிடணும், அடுத்து சாப்பிடணும். முக்கியமானது உங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ முக்கியமானது மறக்கவே மறக்காது. முக்கியம் இல்லாத என்ன ஆயிரும்? இது முக்கியம் இல்லை, அவசியம் இல்லை அப்படின்னு என்ன ஆயிரும்? அது ஞாபகமே இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையை முக்கியத்துவம் பண்ணிக்கணும், முக்கியத்துவமாக நினைக்கணும். தேவனுடைய வார்த்தையை முக்கியத்துவமாக நினைச்சா அது ஒரு நாள் நம்ம மறக்கவே மாட்டோம். விசுவாசிகள் எல்லாம் வளர்வியா? தேவனுடைய வார்த்தைக்கு மேலே எதையுமே நினைக்கக்கூடாது, கொண்டு போகக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை தேவன் எல்லாவற்றையும் காட்டிலும் ஒரு மகிமைப்படுத்தியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு மேலே எதையாவது நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா அது தேவனுடைய வார்த்தை மறந்து போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எல்லாத்தையும் காட்டிலும், ஊழியத்தை காட்டிலும், ஜீவியத்தை காட்டிலும், குடும்பத்தை காட்டிலும், நண்பர்களை காட்டிலும், எல்லா காரியங்களையும், சாப்பாடு, தூக்கம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பணம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கணம், மகிமை, எல்லாவற்றையும் காட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தை நினைச்சணும், முக்கியமாக நினைக்கணும். இப்போ இங்கிருந்து கிளம்பி போகும்போது கர்த்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்குறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க. சொல்லுவார், உடனே ஞாபகப்படுத்துவார். நீ இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்க, இந்த பொருளை வாங்காமல் போகிற, இந்த பொருளை வாங்கிட்டு போகணும்னு சொல்லுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருக்கு கொஞ்சம் நம்ம நினைக்கணும், செவி கொடுக்கும். கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்குறேன். கேட்கும். முக்கியமானதாக நினைக்கணும், வார்த்தையை முக்கியமானதாக நினைக்கணும். அது பொறுமையாய் காத்துக்கணும். நினைச்சணும், பொறுமையாய் காத்துக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறக்கக்கூடாது. அவனுடைய வார்த்தை நினைச்சக்கூடாது, மறக்கக்கூடாது. இங்கே அப்படிப்பட்ட இருதயம் தான் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நலமான இருதயம். நீங்க எவ்வளவுதான் ஆண்டவரை பிரைஸ் பண்ணுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எவ்வளவு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எவ்வளவு நீங்க ஆண்டவரை துதித்து ஆராதித்து ஜெபம் பண்ணி ஊழியெல்லாம் பண்ணுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாவிட்டால் அவன் முடிசூடப்பட மாட்டான்.
விசுவாசிக்கிறவர் எல்லாத்தையும் அல்லேலூயா. சட்டம் இது தேவ சட்டம், இது தேவ சட்டம். இதன்படி மல்யுத்தம் பண்ணாட்டா, மல்யுத்தம் என்னது, சீவியம் செய்யாட்டா அவன் ஒரு நாள் முடி சூடப்பட மாட்டான், அவனுக்கு ரிவார்டு கிடைக்காது, அவனுக்கு நினைச்சாது கிடைக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவனுடைய வார்த்தையின் படிதான் ஜெபிக்கணும், இந்த தேவனுடைய வார்த்தையின் படிதான் ஆத்மாதாயம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஊழியம் செய்யணும். இந்த தேவனுடைய வார்த்தையின் படிதான் கர்த்தரை துதிக்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை இல்லாம நம்ம நினைச்ச கூடாது, ஒரு காரியத்தை நினைச்ச கூடாது, செய்ய முடியாது, செய்யக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த வார்த்தை நம்ம இருதயத்துல உள்ள பக்குவப்படுத்தி பொறுமை வேணும், பொறுமையா. ஏன் எதுக்காக இந்த வார்த்தையை நாம உள்ள பக்குவப்படுத்தி வைக்க முடியல? பொறுமை இல்லை, பொறுமை இல்லை. இதை முக்கியமா நம்ம நினைக்கல. இப்போ நமக்கு பொறுமை இருக்கும்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதை பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்வோம். நம்முடைய பலன் எப்படி இருக்கும்? 30 60 100 கர்த்தர் பலன் கொடுக்கிறவரா இருக்கிறார். இது பலன் கொடுக்கிறது, ஆண்டுடைய வார்த்தை பலன் கொடுக்கிறது. விருதாமாயனை தேடுகிறது நான் சொல்லவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நிச்சயமாக பலன் உண்டு. கர்த்தர் எல்லாத்துக்கும் ஆண்டுடைய வார்த்தை இருக்கு. உங்க பிரச்சனை எல்லாம் எங்க சொல்யூஷன் இருக்குது? வார்த்தையில தான் இருக்குது. எல்லா பிரச்சனை எவ்வளவு பெருசானாலும் இருக்கலாம், அதுக்கெல்லாம் விடிவு எங்க இருக்கு? கர்த்தருடைய வார்த்தையில தான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்துல நம்ம நினைச்சோம், நம்ம பத்திரப்படுத்தி வச்சோம். யாரு பொறுமையா இருக்க மாட்டாங்க தெரியுமா? பெருமையா இருக்கிறவங்க பொறுமையா இருக்க மாட்டாங்க, நினைச்ச மாட்டாங்க. யார்கிட்ட பெருமை இருக்குதோ அவன் நினைச்ச மாட்டான், பொறுமையா நினைச்ச மாட்டான், இருக்க மாட்டான். நானே பார்த்துக்கிடுவேன், நானே எல்லாம் செஞ்சிருவேன், நானே எல்லாத்தையும் செஞ்சிருவேன், ஜெயிச்சிருவேன். அப்படி அல்ல. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பொறுமை உள்ளவனை பார்க்கும், பெருமை உள்ளவன் என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? வாசிங்க. பெருமை உள்ளவனை பார்க்கிலும், வாசிங்க, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். அப்போ பெருமை, பொறுமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெருமை உள்ளவனை காட்டிலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெருமையா இருக்கிறவனை காட்டிலும் பொறுமையா இருக்கிறவங்க உத்தமன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அல்ல சொல்லுவோம். அல்லேலூயா. நம்ம வேத வசனத்தை நம்ம நினைச்சணும், வாசிக்கணும், புரிந்து கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெருமையா இருந்தா நமக்குள்ள பொறுமை நிச்சயாது இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுமா, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நமக்குள்ள பெருமை நினைச்சக்கூடாது, காணப்பட நான் பெரிய ஆளு, நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நிறைய டிகிரி வாங்கியிருக்கிறேன், அதனால எனக்கு பைபிள் ஒன்றும் முக்கியம் இல்லை அப்படிலாம் நினைக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றை காட்டிலும் நாம் வேத வார்த்தையை அதிக முக்கியத்துவமாக நினைக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரெல்லாம் சொல்லுமா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நம்முடைய தேவன் ஒன்றும் குறைவில்லாமல் பூரண நிறைவுள்ளவர்களாய் நம்மை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அதான் தீர்க்க தரிசன வார்த்தை, என்ன வார்த்தை ஆண்டு கொடுத்தாரு மூலமாக? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவுக்குள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விஷயத்திலும், ஆவிக்குரிய விஷயத்திலும் சரி, பூமிக்குரிய விஷயத்திலும் சரி, ஒன்றிலும் நீங்கள் குறைவில்லாதவர்களாய் இருக்கும்படியாக பொறுமை பூரணமாய் கிரியை செய்ய விசுவாசம் எல்லாச்சும் வல்வியா. அப்போ நம்ம பூரணம் அடையணும்னா, பரிபூர்ணம் உண்டாகணும்னா, நிறைவு உண்டாகணும் அப்படின்னா பொறுமை இல்லாம நமக்கு அது ஆகவே ஆகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு பரிபூர்ணம், குறைவெல்லாம் நிறைவாகணும்னா பொறுமையானது பூர்ணமாய் என்ன செய்யணுமா? கிரியை செய்யணும், பூர்ணமாய் கிரியை செய்யணும். சிலருக்கு பொறுமை எப்படி இருக்கும் தெரியுமா? சிலருக்கு பொறுமை சரி போனா போகுது அப்படின்னு இருப்பாங்க. காரியம் நடந்து நினைப்பாங்க, போனா போகுது. அப்போ எனக்கும் ஒரு பொறுமைக்கு ஒரு லிமிட் உண்டு நினைச்சுவாங்க. எனக்கு பொறுமைக்கு எனக்கு ஒரு லிமிட் உண்டு, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக என்ன ஆயிரும், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. என் பொறுமைக்கும் ஒரு அளவு தான் உண்டு, அதுக்கப்புறம் நான் யாருன்னு தெரியாது. அப்படி இல்லை, நீடிய பொறுமை. அதற்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்டவர்? நீடிய பொறுமை. பொறுமைக்கு லிமிட் தான் வைக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இந்த பிரச்சனை இவ்வளோ வந்தால் தான் நான் வந்து லிமிட்டாக இருப்பேன், இதுக்கு மேலே பிரச்சனை போயிட்டு நினச்ச முடியாது, பொறுமை இல்லாதவனாக மாறி நான் காரியம் நடப்பீங்கன்னு சொல்ல முடியாது. அது எவ்வளவு காரியமாக இருந்தாலும் கர்த்தர் சொல்ல நீடிய பொறுமை, மேலும் மேலும் எவ்வளவு காரியங்களும் பொறுமை பொறுமை. யோபுவின் பொறுமையை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு பெரிய பொறுமைசாலி. நம்ம நல்லமையா எவ்வளவு சூழ்நிலையிலையும் அவன் தேவனை வருகிறது. நம்ம நல்லமையா யோபுவின் பொறுமை அது வெளியேறப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுவோட பொறுமை நமக்கு நினைச்சணும் கர்த்தர் தரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தூசித்து ஜீவனை விடுன்னு அவன் மனைவி சொன்னாலும் நினைச்சினவன் தேவனை அவன் ஒரு நாளும் குறை சொல்லவும் இல்லை, அவன் பாவம் ஜீவமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனமா இந்த யோபுவின் பொறுமை நமக்குள்ள இருக்கும் பொழுது பூர்ணமாய் கர்த்தர் நினைச்சுவான், கிரியை செய்வார், உறவுகள் நிறைவாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுடைய ஜீவியம் எல்லா காரியங்களும் அந்த புஷ்பத்தை போல செழிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சஞ்சலங்களும் தவிப்பும் ஓடி போகும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா சீக்கிரம் வரப்போறாங்க, சீக்கிரமா வரப்போறாங்க. அவங்க வந்துட்டாலே நமக்கு சஞ்சலம் தவிப்பு நேரம் அது முடிஞ்சு போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் வரும் வரையிலும் அவருக்குள்ளாய் நாம் நினைச்சிருந்த இந்த வேத வார்த்தையின் மூலமாக நம்ம சந்தோஷமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இந்த வேத வார்த்தை ரொம்ப சந்தோஷமான ஒரு வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிகளோட எல்லாம் சொல்லுமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எனக்கு ஆரம்ப நாட்களில் ரசிக்கப்பட்ட புதுசுலாம் சில நேரங்களில் தூக்கம் வரலன்னா அந்த பைபிள் எடுத்து வச்சுக்குவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பைபிளை வச்சுட்டு ஒரு நாள் கொஞ்சம் தூங்கி பாருங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், நீங்கள் போராட்டம் இல்லாமல் போராட்டத்தோடு படுக்கிறவங்க பைபிள் எடுக்க மாட்டாங்க. நினைச்ச மாட்டாங்க, நாளைக்கு பார்த்துக்கிட்டு தான் அவன் என்ன இன்னைக்கு இப்படி சொல்லிட்டாங்க, நாளைக்கு அழைச்சு நினைச்சு படுக்காங்களா, அவங்க நைட்டு பைபிளை கையில் நினைச்ச மாட்டாங்க, எடுக்கவே. நாளைக்கு உள்ள துன்மார்க்கத்தை நினைக்கிறவங்க இன்னைக்கு பைபிளை கையில் நினைச்ச மாட்டாங்க, எடுக்கவே மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னைய நாளில் நீங்கள் செய்த நன்மைக்காய் நன்றி, நாளைய நாளில் என்ன வழிநடத்தும் ஆண்டவருக்கு சொன்னால் நீங்கள் பைபிள் நினைச்சு கையில் எடுப்பீங்க. பைபிள் நம்ம நெஞ்சோட வைக்கும்போது அவ்வளவு சமாதானமாக இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அவன் தேவன் நம்மை சந்தோஷத்துக்கு என அவர் அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால் நாம் எந்த சூழ்நிலையிலும் கூட அவரோடு கூட மகிழ்ந்து சந்தோஷமாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த நாளில் கூட ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பரலோக சந்தோஷம் இருதயத்தை நிரப்பிக் கொள்ளும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. யுத்தத்தில் நாம் இருக்கும்போது கலங்கிட தேவையில்லை, கைகளை உயர்த்தி ஆராதித்தான் பெரும் வெற்றியை தந்திடுவார். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் இருக்கும்போது கலங்கிட தேவையில்லை, கைகளை உயர்த்தி ஆராதித்தான் பெரும் வெற்றியை தந்திடுவார். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தால் சோதிடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்க, ஜெயம் 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 நமக்கே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தால் சோதிடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்க, ஜெயம் 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 நமக்கே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே.
சமூகத்தில் சந்தோஷமே. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தார் பெரும் வெற்றியை தந்திடுவார். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தார் பெரும் வெற்றியை தந்திடுவார். சந்தோஷம் சந்தோஷம் பரலோக சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே. அவன் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே. பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே. அவன் சமூகத்தில் சந்தோஷமே. கரங்களை தட்டி கரங்களை மையப்படுத்துவோம். ஓ ஷாகாபாலா துரா தாரா காபாலா துனாமானா கரபாலா துரா சங்கரவரா. ஆமென் 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 ஆமென். கர்த்தருடைய சந்தோஷத்தினால் கண்டு நிரப்பும்படியாய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துக்கங்கள் எல்லாம் மாறி போகும்படியாய், எல்லா கவலைகள் தவிர்ப்புகள் எல்லாம் மாறி போகும்படியாய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வியாதிகள் குணமாகும்படியாய் ஸ்தோத்திரம். கவலை கண்ணீர் பிரச்சனைகள் மாறும்படியாய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகும்படியாய் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் ஜெயம் உண்டாகும்படியாய் ஸ்தோத்திரம். ஜெய கிறிஸ்து முன் சொல்லும்படியாய் ஸ்தோத்திரம். ஜெயமாய் நடத்தும்படியாய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம்.